விஜய் டிவியின் பிக் பாஸ் நிகழ்ச்சியில எதிர்பார்க்கப்படுற அந்த கண்டஸ்டன்ட் பிந்து மாதவிங்கிறதுனால அவங்கள பத்தி பல பேர் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களை பத்தி சொல்லணும்னா இவங்க 1986 ஜூன் மாதம் ஆந்திராவில் உள்ள மதனப்பள்ளிங்கிற இடத்துல தான் பிறந்தாங்க. இவங்களோட எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில 2005ஆம் ஆண்டு பயோடெக்னாலஜி முடிச்சிருக்காங்க. தற்போது 31 வயதாகும் பிந்து மாதவிக்கு இன்னும் திருமணம் ஆகலைங்க. இவங்க ஃபேமிலியை பத்தி சொல்லணும்னா இவங்க அம்மா, அப்பா, தம்பி இவங்களோட சேர்த்து மொத்தம் 4 பேருங்க. அவங்க அப்பா கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல டெப்டி கமிஷனரா இருக்காரு. அவங்க அப்பா இந்த வேலையில் இருக்கிறதுனால அவங்க பல இடங்களுக்கு அங்கங்க போயிட்டே இருப்பாங்க. குறிப்பா திருப்பதி, நெல்லூர், குண்டூர், விஜயவாடா இந்த மாதிரி பல இடங்களுக்கு போயிட்டு கடைசியா சென்னையில செட்டில் ஆயிட்டாங்க. அவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். அப்புறம் அவங்க தம்பி கடந்த 2012ஆம் ஆண்டு இறந்துட்டாரு. மாதவி அவங்க பயோடெக்னாலஜி முடிச்சாலும் அவங்களோட மெயின் ப்ரொஃபஷனா அவங்க சூஸ் பண்ணது மாடலா இருந்துட்டு இப்ப பிலிம் ஆக்ட்ரஸா தான் இருக்கிறாங்க. இவங்க காலேஜ் படிக்கும் போதே சரவணா ஸ்டோர் விளம்பரத்திலோட நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மாடலிங் துறையிலையும் பல அட்வர்டைஸ்மெண்ட்லயும் நடிச்சு அதுக்கப்புறம் சினிமா துறையில உள்ள வந்துட்டாங்க. அவங்க அப்பா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருந்துட்டு இவங்க சினிமா ஆக்டிங் ஃபீல்ட் சூஸ் பண்ணதுனால அவங்க அப்பா பல நாட்கள் பேசாம இவர் கூட இருந்து அவங்க செய்திகள் வந்தன. இருந்தாலும் உங்க அப்பா வழியில வந்த இந்த தடையை பொருட்படுத்தாம தமிழ்ல கழுகு, கேடி பில்லா கில்லாடி ரங்கா, வருத்தப்படாத வாலிபர் சங்கம், தமிழுக்கு எண் ஒன்றை எழுத்தவும் போன்ற படங்கள் நடிச்சு தமிழ் மக்கள் மனசுல இடம் பிடிச்சாங்க. தற்போது விக்ரம் பிரபுவோட பக்காங்கிற படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்க இவங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியில ஒரு கண்டஸ்டண்டா வராங்க அப்படிங்கறத கேள்விப்பட்டு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. குறிப்பா ஓவியாவும் பிந்து மாதவியும் ரியல் லைஃப்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுனால ஓவியாவுக்கு ஒத்து போற கேரக்டர் அவங்க அங்க இருப்பாங்க அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்க்கப்படுதுங்க. நன்றி.